ஹலோ காய்ஸ், இப்போ வர ஹாலிவுட் ஃபிலிமா இருக்கட்டும், இந்தியன் ஃபிலிமே நிறைய படங்கள் ஐமேக்ஸ்ல ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. எதுக்கு ஒரு படம் நார்மலா எடுக்காம ஐமேக்ஸ்க்காக எடுக்கப்படுது? அது மட்டும் இல்லாம நார்மல் தியேட்டருக்கும் ஐமேக்ஸ் தியேட்டருக்கும் என்னதான் வித்தியாசம்? எதுக்காக அவ்வளவு காசு கொடுத்து நம்ம படங்களை ஐமேக்ஸ்ல போய் பார்க்கணும்? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் மாத்திரம் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஐமேக்ஸ் அப்படின்னா என்னன்னா இமேஜ் மேக்ஸிமம். எதுக்காக இதை கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு படத்தை பிரம்மாண்டமா அந்த படத்துக்குள்ளேயே போய் ரசிச்சு பாக்குறதுக்காண்டி தான் இதை கிரியேட் பண்ணிருக்காங்க. நார்மல் பிலிம் வந்து 35mm தான் ஷூட் பண்ணுவாங்க. ஆனா ஐமேக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 15/70mm தான் ஷூட் பண்ணுவாங்க. அதாவது இது 35mm விட 10 மடங்கு பெருசு. அதாவது ஐமேக்ஸ் ஸ்கிரீனோட ஹைட் பாத்தீங்கன்னா 52 ஃபீட் ஹைட், 72 ஃபீட் வித் இருக்கும். இது எந்த அளவுக்கு பெருசுனா ஒரு 5 மாடி பில்டிங்கே பக்கத்துல போய் அண்ணாந்து பாக்குற அளவுக்கு பெருசு. நார்மல் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் ஸ்கிரீன் பிளேஸ்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா நேரா தான் இருக்கும். ஆனா ஐமேக்ஸ்ல உள்ள சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேடியம்ல உள்ள மாதிரி ஸ்டெப்பா கொஞ்சம் கர்வ்டா தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்கிரீனும் வெர்டிகலாவும் ஹரிசாண்டலாவும் கொஞ்சம் கர்வ்டா இருக்க மாதிரி பிளேஸ் பண்ணிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா எந்த சீட்ல இருந்து பார்த்தாலும் படம் ஒரே மாதிரி தான் தெரியும். அதுக்காக தான் அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. எப்படி ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல படம் எங்க இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தெரியுதோ அதே மாதிரி ஆடியோவும் எங்க இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் கேட்கும். அதாவது சரௌண்டிங் ஸ்பீக்கர்ஸை தாண்டி ஸ்கிரீனுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 3 ஸ்பீக்கர் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இது எதுக்காகன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆடியோட இம்பாக்ட் ஸ்ட்ரைட்டா நம்மளுக்கு ஸ்கிரீன்ல இருந்தே கிடைக்கும். ஐமேக்ஸ் கேமரா எடுத்த படத்தை மட்டும் ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. நார்மல் சினிமா கேமரால ஒரு படத்தை எடுத்ததுக்கு அப்புறம் டிஎம்ஆர்னு அழைக்கப்படுற டிஜிட்டல் இமேஜ் ரீமாஸ்டரிங் அப்படின்ற ப்ராசஸ் மூலமா 35mm பிலிமை வந்து 15/70mm பிலிமா மாத்தி ஐமேக்ஸ் ப்ரொஜெக்டர்ல ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பாக்குற நிறைய படங்கள் ஐமேக்ஸ் கேமரால எடுக்கப்பட்டதெல்லாம் இல்ல. அது சாதாரண மூவி கேமரால எடுத்துட்டு நான் முதல்ல சொன்னோம்ல டிஎம்ஆர் அப்படின்ற மெத்தட் மூலமா அதை ஐமேக்ஸ் ப்ரொஜெக்ஷனுக்கு மாத்திக்கிடுவாங்க.